இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2லேருந்து ஸ்லோகம் 67லேருந்து 69 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 67. இந்திரியானாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. இதோட அர்த்தம், கடலில் வீசும் புயல் காற்று ஒரு பாய்மர படகை அடித்து சென்று அலைக்கழிப்பது போலவே அலைபாயும் புலன்களின் ஆசைகளுக்கு அடிபணியும் மனம் பகுத்தறிவை மழுங்கடித்து புத்தியை அலைக்கழிக்க செய்கிறது. அடுத்தது ஸ்லோகம் 68. தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஷஹ இந்திரியானிந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இதோட அர்த்தம், ஆகவே வலிமை மிக்க கரங்களை கொண்டவனே அர்ஜுனா, யார் ஒருவர் தன் புலன்களை லௌகீக பொருட்களின் மீதான ஈர்ப்பிலிருந்து முழுமையாக கட்டுப்படுத்துகிறாரோ அவருடைய ஞானம் நிலையானதாக இருக்கும். அடுத்து ஸ்லோகம் 69. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. இதோட அர்த்தம், அறியாமையில் உழலுபவர்களுக்கு எது பகலோ அது ஞானிக்கு இரவாகும். அனைவரும் அறியாமை எனும் இருளில் மூழ்கி இருக்கும்போது ஞானி விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம இந்த மீன் பிடிக்கிறவங்கள, ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்கள பார்த்துருப்போம். அவங்க தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. அந்த தூண்டிலில் ஒரு சின்ன புழுவையோ சின்ன மீனையோ மாட்டி வச்சு தண்ணிக்குள்ளே விடும்போது மீன்கள் அந்த இறைக்கு ஆசைப்பட்டு தேடி வந்து தூண்டிலில் மாட்டிக்கும். இதைத்தான் சின்ன மீனை வச்சு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படிம்பாங்க. இப்போது இந்த இறைக்கு ஆசைப்பட்ட மீனோட கதி என்ன? அதோ கதி தான், இல்லைங்களா? இதே கான்செப்ட் தான் நம்ம வாழ்க்கை நடைமுறையிலையும் நடக்குதுங்க. அதாவது லௌகீக பொருட்கள் சார்ந்த இன்பங்களை எல்லாம் நம்ம முன்னோர்கள் சிற்றின்பம் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்மீக தெய்வீக அனுபவத்தை, ஆத்ம சுகத்தை, ஆத்மானுபவத்தை பேரின்பம் அப்படின்னு சொன்னாங்க. சிற்றின்பங்கள் எல்லாம் ஷார்ட் லிவ்டாக கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும். ஆத்மானுபவமான பேரின்பம் நமக்கு நிரந்தர நிம்மதியையும் பரமசாந்தியையும் கொடுக்கும். இந்த சிற்றின்பங்களை எல்லாம் நாம் தூண்டில் இருக்கிற இறையோட கம்பேர் பண்ணலாங்க. நாம் லௌகீக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு, சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு நமக்கு இயற்கையாகவே ஆத்மானுபவம் கொடுக்கக்கூடிய, நிம்மதி கொடுக்கக்கூடிய ஆன்மீக வாழ்வையும் பரிபூர்ண சாந்தி நிலையையும் அடையாமல் நம்ம நிம்மதியை நாமளே கெடுத்துக்கிறோம். விட்டில் பூச்சிகள் எப்படி தீப விளக்கு ஒளியில் வலிய வந்து மாட்டிக்கிட்டு அந்த தீப நெருப்புலையே எரிஞ்சு போகிற மாதிரி நாமளும் இந்த சிற்றின்பங்களை வலிய தேடி போய் நம்ம சாந்தி நிலையை பறி கொடுத்துட்டு தவிக்கிறோம். இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் இந்த 67வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். காத்தை பயன்படுத்தி போகிற பாய்மர படகு கடலில் போகும்போது எப்படி பலத்த சூற காற்றடிச்சா அந்த காற்றடிக்கிற திசையில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் இல்லாமல் அடிச்சுட்டு போகுமோ, அந்த மாதிரி நம்ம சென்சஸ், புலன்கள் சார்ந்த பொருட்களையும் அது கொடுக்குற இன்பங்களையும் சிந்திச்சாலே போதும், அது நம்மளை கண்ட்ரோலே இல்லாமல் அந்த சிற்றின்பங்கள் பக்கம் இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறார் பகவான். இப்போது இந்த சிற்றின்பங்கள்லேருந்து தப்பிக்க என்ன வழி? அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறது தாங்க. இதை பற்றியே சிந்திக்காமல் இருக்க நாம் லௌகீக விஷயங்களுக்கு இடையே வாழ்ந்தாலும் அதை கண்டுக்காமல் இக்னோர் பண்ணணும்.
லௌகீக இன்பங்கள் கொடுக்குற விஷயங்கள்ல இருந்து தூர விலகி இருந்து பழகணுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம கண்ணில் அந்த விஷயம் படாமல் பார்த்துக்கணும், கவனமாக பார்த்துக்கணும். ஸ்வீட்டை பார்த்தா தானே அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். ஸ்வீட் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்காமல் இருந்தோம்னா நம்ம கவனம் சிதறாமல் இருக்க முடியும் இல்லைங்களா? இதைத்தான் ரமண மகரிஷி அக்ஷர மணமாலை அப்படிங்கிற பாடலில் இப்படி சொல்கிறார். ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் இல்லையோ அருணாச்சலா, ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சோதே இது அருணாச்சலா. அதாவது 5 சென்சஸ் மூலமா லௌகிக இன்பங்கள் என் மனசுக்குள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லாக திருட மாதிரி நுழைஞ்சி என் மனசையும் புத்தியையும் திருடும்போது எனக்குள்ள பாதுகாவலனா கார்டு பண்ணுறதுக்கு நீ இல்லாமல் போயிட்டியா இறைவா அப்படின்னு அவரே கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதிலும் அவரே சொல்கிறார். இல்லை புலன்கள் ஆசையை தூண்ட உள்ள வந்தாலும் எனக்குள்ள பரபிரம்மரான நீ மட்டுமே தான் இருக்கேங்கிற சத்தியத்தை நான் உணரும்போது இந்த ஐம்புல கல்வரான திருடனுக என் மனசை திருட முடியாது இல்லையா? இந்த நிதர்சனத்தை உணர முடியாததுக்கு காரணம் மாயை அப்படிங்கிற பகவானோட சூது சூழ்ச்சி லோக மாயா தான் அப்படிங்கிறார் ரமணர். அதனால தான் பகவான் கிருஷ்ணர் இந்த 69வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண பொதுஜனமான நம்ம அறியாமையால் இக்னோரன்ஸ்னால பகல் நேரத்தில் லௌகீக இன்பங்கள் சார்ந்த எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு அலையும் போது நம்ம கண்ணுக்கு எல்லா உலக விஷயங்களும் ஸ்பெஷலாக தெரியும் போது ஒரு ஞானி வெளியில் பார்க்கறது எல்லாமே மாயை அப்படிங்கிற சத்தியத்தை உணர்ந்து அந்த லௌகீக இன்பங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி புறந்தள்ளி இக்னோர் பண்ணுறாரு. ஞானி அமைதியாக கண்களை மூடி தியானம் பண்ணி தன்னில் ஒடுங்கி ஆத்மானுபவம் அடைகிறாருங்க. பொதுஜனமான நம்ம கண்ணுக்கு எல்லாமே போக பொருட்களாக தெரியும் போது முற்றிலும் உணர்ந்த ஞானி எல்லாத்துலேயும் சத்தியமாக இருக்கக்கூடிய பரபிரம்மனை மட்டுமே பார்க்குறார் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இதில் இன்னொரு அர்த்தம் கூட இருக்குதுங்க. அதாவது சாதாரண பொது ஜனங்களுக்கு டே டைம் பகல் எதுவோ அது ஆன்மீக சாதகர்களுக்கு நைட்டு மாதிரி. சாதாரண பொதுஜனம் எப்போ தூங்குதோ அந்த டைமில் ஆன்மீக சாதகர்கள் விழிப்பு உணர்வை வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நைட்டில் நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு தூங்குவோம் இல்லைங்களா? அதே மாதிரி டே டைமில் உலக மாய விஷயங்களை பார்க்காம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம கவனத்தை ஆத்மாவில் திசை திருப்பணும். சாயங்காலம் 7-8 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சுட்டு 9 மணிக்குள்ளே படுத்துடணுங்க. இப்படி ரெகுலராக பண்ணும்போது நமக்கு உலக விஷயங்கள் மேலே இருக்கிற ஆர்வம் குறைஞ்சி போயிடும். அதை விட்டுட்டு நைட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் என்ஜாய் பண்ணுறேன்ட்டு இரவின் களியாட்டங்களில் ஈடுபட்டு இன்டல்ஜ் ஆனோம்னா நாமளே நமக்கு குழி தோண்டி புதைச்சிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? மற்றவங்க எல்லாம் தூங்கும்போது ஒரு அமைதியான சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். அது பீஸ்ஃபுல்லாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தியானம் செய்ய ஆன்மீக பயிற்சி பண்ண உதவியாக இருக்குங்க. அதனால தான் விடிய காத்தால 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸான ஸ்பிரிச்சுவல் லெக்சர்ஸ், வேதங்கள் கேட்குறது, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறது, தியானம் கண்டப்ளேஷன் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நம்ம குருமார்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. சரிங்க, நாமளும் தினசரி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முயற்சி பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், விழிப்புணர்வை வளர்த்துக்குவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.